வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏடிஎம்கே உடன் டிவிகே கூட்டணி வைக்குமா என்ற கேள்விக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னது என்ன? இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் 1000 மெசேஜ் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் விஜயின் தாவேகா கூட்டணி அமையும் என அரசியல் வட்டாரங்கள் பலர் பேசி வருகின்றன. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 2026 ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் என தெரிவிக்கின்றன. அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய 1 ஆண்டுகள் மட்டுமே இருப்பதால் அரசியல் களம் அனல் பறக்குகின்றன. அதாவது திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக உள்ளது. பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவின் இடம் திமுக கூட்டணியிலுள்ள சில கட்சிகள் தூதுவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் வரும் 2026 அதிமுகவின் பொதுச் செயலாளர் EPS அதிமுக வெற்றி கூட்டணி அமைக்கும் என சொல்லி வருகின்றார். என்னவென்றால் பாஜக கூட்டணியில் எந்த கட்சி நீடிக்கும், எந்த கட்சி தொடரும் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. அடுத்து சீமான் வழக்கம் போலவே தனித்து போட்டியிடுவேன் என பேசி வருகின்றார். ஆனால் இப்பொழுது அவர் மீது பாலியல் வழக்கு நடைபெறுவதால் அவரது சொந்த கட்சியில் சார்ந்த நிர்வாகிகளே பலரும் அவர் கட்சியிலிருந்து வெளிநடப்பு செய்கின்றனர். இந்த நிலை சீமான் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக உள்ளது. அது ஒரு பக்கம். டிவிக கட்சி முதல் மாநாடு தொடங்கி கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்ற 2வது ஆண்டு விழாவில் கூட திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் ஒரு தனியார் டிவியில் அளித்துள்ள பேட்டியில் தனித்தே போட்டியிட விஜய் திட்டமிட்டு இருக்கின்றார். இந்த முடிவு மாற்ற மாட்டார் என்று நினைக்கின்றேன் என பிரசாந்த் கிஷோர் உறுதியாக கூறியுள்ளார். மேலும் பீகார் தேர்தலில் தனக்கு உதவுவதாக டிவிகே தலைவர் சொல்லியிருப்பதாக கூறியுள்ளார். சரி பார்ப்போம், டிவிகே தலைவர் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுவாரா என்று வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.